அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இன்றைக்கி அக்டோபர் 30ஆம் தேதிக்கான நடப்புகளை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உலகின் கடல்சார் மையமாக இந்தியாவை மாற்ற தமிழகம் முன்மாதிரியாக செயல்படும். நமக்கு முன்னாடியே தெரியும், கடல்சார் வாரம் இந்தியாவுடைய கடல்சார் வாரம் மும்பையில் கொண்டாடுறாங்க. எப்படின்னா அக்டோபர் 27லேருந்து 31 வரைக்கும். இந்தியா கடல்சார் துறையின் வலிமை வளர்ச்சி பாதையை உலகிற்கு வலியுறுத்தும் முக்கிய நிகழ்வாக இந்த விழா அமைகிறது. தமிழக கடல்சார் வர்த்தகத்துக்கு ஊன்றுகோலாக சென்னை, தூத்துக்குடி வஉசி சிதம்பரனார் துறைமுகம், எண்ணூர், காமராஜர் உள்ளிட்ட 3 பெரிய துறைமுகம் பங்களிப்பு செய்து, அது போக சிறிய துறைமுகங்களும் நிறைய தொழில் பூங்காக்களும் இருக்குது. மத்திய அரசினுடைய சாகர்மாலா திட்டம் மூலம் துறைமுகங்களின் மேம்பாடு மற்றும் தொழில்துறையுடைய வளர்ச்சியில் இந்தியா முன்னேறிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சாகர்மாலா திட்டம் எப்போன்னு பார்த்தா நம்ம 2015 பார்த்துருக்கோம். அடுத்து தூத்துக்குடி, கடலூர் துறைமுகங்களில் உள்நாட்டு கப்பல் கட்டுமானத்தை அந்த மையத்தை அமைக்கிறதுக்காக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டு விரைவாக தொடங்கப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இதில் இருக்க முக்கியமான பாயிண்ட்டு. அதே போல் தனியார் முதலீட்டில் கடலூர் துறைமுகத்தை நவீனப்படுத்தி இயக்கவும், ராமேஸ்வரம் தீவு பகுதியையும் கடல் மார்க்கமாக சுற்றி வரவ படகு போக்குவரத்து தொடங்கவும் ராமேஸ்வரம் தலைமன்னார் இடையே குறைந்த தூர பன்னாட்டு கப்பல் போக்குவரத்தை தொடங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அப்போது கடலூர் துறைமுகத்தை நவீனப்படுத்துறதுக்கும் ராமேஸ்வரம் டு தலைமன்னார் இடையே குறைந்த தூர பன்னாட்டு கப்பல் போக்குவரத்தை தொடங்குறதுக்கும் இதில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குதா சொல்லியிருக்காங்க. அடுத்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம். மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எப்போன்னு பார்த்தா நம்ம 2021 செப்டம்பர் மாதம் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி காலேஜ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் புதிய இணை நோயாளிகளின் கண்டறிவதற்காக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இணைந்து ஆய்வு நடத்த புது சுகாதாரத்துறை திட்டமிட்டிருக்காங்க. அப்போது புதுசாக இணை நோய்களை கண்டுபிடிக்கிறதுக்காக சுகாதாரத்துறை திட்டமிட்டிருக்கு. தமிழகம் முழுவதும் சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இதய நோய், சிறுநீரக பாதிப்புகள், டயாலிசிஸ் சிகிச்சை தேவைப்படுவோருக்கு வீடுகளுக்கே சென்று மருந்துகளையும் சிகிச்சைகளையும் வழங்கும் மக்களை தேடி மருத்துவ திட்டம் 2021 தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 2.70 கோடி பேர் பயன்பெற்றுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிஞ்சிருக்காங்க. அடுத்ததான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. எங்கெல்லாம் முன் சோதனை. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கும். முதல் மக்கள் தொகை எப்போ கணக்கெடுத்தாங்கன்னா 1872 தான் கணக்கெடுத்திருப்பார். யாருன்னா சார் மேயோ பிரபு எடுத்திருப்பார். அப்போது முதல் மக்கள் தொகை கணக்கிட்டு மேற்பார்வையாளராக யார் வந்தார்னு பார்த்தீங்கன்னா WR கோர்னிஷ் அப்படின்றது தான் முதல் மக்கள் தொகை மேற்பார்வையாளராக இருந்திருப்பார். முதல் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு யார் நடத்துறது பார்த்தீங்கன்னா 1881 தான் நடத்தியிருப்பாங்க, ரிப்பன் பிரபு. தற்போது வரைக்கும் 15 டைம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. இதில் என்னென்னா, இப்போ 2027ஆம் ஆண்டுக்கான இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பான முன்சோதனை நடத்தப்பட இருக்காங்க. முன்சோதனையின் போது கைபேசி செயலிகளை பயன்படுத்தி தரவு சேகரிக்கப்படுவதுடன் வரைபடங்களுடன் வரையப்பட உள்ளன. அப்போது தரவு சேகரித்துக்கு இல்லாமல் வரைபடமும் வரைய போகிறதா சொல்கிறாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேலாண்மை மற்றும் கண்காணிப்பு அமைக்கப்பான இணையதளம் மூலம் முழுமையான செயல்பாடு நிர்வகிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக முன்சோதனைக்காக தமிழ்நாட்டில் 3 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இதுதான் முக்கியம். கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி, திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு நகராட்சி. இந்த 3 தான் இப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான முன்சோதனையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க இடம். தமிழக அரசில் கல்வி, வருவாய், சுகாதாரம் உள்ளிட்ட அமைப்புகள் போன்ற பல்வேறு துறைகளினுடைய அலுவலர்கள் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டிருக்குதா சொல்லியிருக்காங்க. சென்ற இடத்தால் செலவிடா தீதோரி, நன்றின்பால் உய்ப்பது அறிவு. மனதை சென்ற இடத்தில் செல்லவிடாமல் தீமையானவற்றிலிருந்து நீக்கி காத்து நன்மையானதில் செல்லவிடுவதே அறிவாகும். அதிகாரம் அறிவுடைமை. கடல்சார் துறையின் வேகமாக முன்னேறும் இந்தியா அப்படின்னு மோடி சொல்லியிருக்காப்புல. சர்வதேச கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் சூழலில் நிலையான கலங்கரை விளக்கமாக இந்தியா பார்க்கப்படுகிறது. இதில் பார்த்திங்கன்னா மும்பையோடைய ஆளுநர் ஆச்சாரிய தேவவிரத், அதே போல் மும்பையோடைய முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிஞ்சுக்கோங்க. நாட்டின் முதல் ஆழ்கடல் சர்வதேச பன்னோக்கு துறைமுகமான வீணம் துறைமுகம் நடப்பாண்டில் செயல்பாட்டுக்கு வந்தது. அப்போது நாட்டில் முதல் ஆழ்கடல் சர்வதேச பன்னோக்கு துறைமுகமான வீணம் துறைமுகம் நடப்பாண்டிலிருந்து செயல்பாட்டுக்கு வருது. அப்போது முதல் ஆழ்கடல் சர்வதேச பன்னோக்கு துறைமுகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வீணம் துறைமுகம் தான். வீணமும் கேரளாவில் இருக்குது. அதே போல் எதிர்காலத்தில் கடல் வழி வர்த்தகத்துடைய வழித்தடத்தை மறுவரையறுக்கு உதாரணமாக இந்தியாவில் முன்னெடுக்கப்பட்ட இந்திய மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார வழித்தட திட்டம் ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறது. எதுக்குன்னா எதிர்காலத்தில் கடல் வழி வர்த்தகத்துடைய வழித்தடத்தை மறுவரையறைக்காக இந்த திட்டம் ஒரு முன்மாதிரி திட்டமாக திகழ்கிறது.
இந்திய துறைமுக வாரியம் எப்போது உருவாக்கப்பட்டது? அதாவது தேசிய துறைமுக வாரியம். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்காக இந்தியா வந்து இந்த கடல்சார் துறையில் வந்து இவ்வளோ ஈடுபாடு பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து நீல பொருளாதாரத்தில் வந்து தண்ணீர் வடிகிறதுக்காக தான். நீல பொருளாதாரம்னா கடல்சார் பொருட்களுடைய உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி தான். தற்போதைய தலைமை தேர்தல், அதாவது தமிழ்நாட்டுடைய தலைமை தேர்தல் அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா பட்நாயக். உங்களுக்கான ஒரு கேள்வி, தமிழ்நாட்டில் எப்போது வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அமைச்சாங்க? அதனுடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரஃபேல் போர் விமானத்தில் 30 நிமிடங்கள் பறந்த குடியரசுத் தலைவர். ரஃபேல் போர் விமானத்தில் பயணித்த முதல் குடியரசுத் தலைவர் என்ற பெருமையை திரௌபதி முர்முக்கு கிடைத்துள்ளது. இவர் கடந்த 2023 சுக்கோய் 30 MKI போர் விமான பயணத்தை வந்து மேற்கொண்டவர் என்பதால் இரு போர் விமானங்களில் பயணித்த நாட்டின் முதல் குடியரசுத் தலைவர் என்ற புதிய வரலாற்றை வந்து படைச்சிருக்காரு. அப்போது எதில் பயன்படுத்திருக்காங்க? ரஃபேல் போர் விமானம் ஒன்று, அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கோய் 30 MKI அப்படின்ற 2 போர் விமானத்தில் பயணித்த முதல் குடியரசுத் தலைவர் இவங்க தான். பிரான்சின் டசால்ட் ஏவியேஷன் நிறுவன தயாரிப்பான ரஃபேல் விமானம் இந்திய விமானப்படையில் கடந்த 2020 செப்டம்பரில் தான் வந்து முறைப்படி இணைக்கப்பட்டது. தற்போது 36 விமானங்கள் வந்து ரஃபேல் விமானம் வந்து செயல்பாட்டில் இருக்குது. இந்திய கடற்படையின் INS விக்ராந்த் விமானம் தங்கி போர்க்கப்பலில் பயன்படுத்துவதற்காக 26 ரஃபேல் போர் விமானங்களை 64,000 கோடிக்கு கொள்முதல் செய்ய ஒப்பந்தத்தை இந்தியாவும் பிரான்ஸும் கடந்த ஏப்ரல் வந்து இறுதி செய்தன. அப்போது INS விக்ராந்த் அப்படின்ற விமானம் தங்கி போர்க்கப்பல் வந்து பயன்படுத்துறதுக்காக 26 ரஃபேல் விமானத்தை வந்து வாங்குறதுக்கு 64,000 கோடி ஒப்பந்தத்தை வந்து பிரான்ஸ் கூட செஞ்சுருக்காங்க. ஆல்ரெடி 36 விமானம் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இதுக்கு முன்னாடி சுக்கோய் 30 MKI போர் விமானத்தில் குடியரசுத் தலைவர் வந்து முர்மு பறந்துருக்காங்க. அதான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் 2006, பிரதீபா பட்டேல் 2009 வந்து இந்த சுக்கோய் விமானத்தில் வந்து பறந்தது குறிப்பிடத்தக்கது. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு என்னென்னா ரஃபேல் போர் விமானத்தை வந்து வாங்குறதுக்கு யார் கூட ஒப்பந்தம் பண்ணியிருக்குன்னா பிரான்ஸ் கூட தான் ஒப்பந்தம் பண்ணியிருக்கு. அடுத்ததாக அணுசக்தி நீர்மூழ்கி ட்ரோன் ரஷ்யா வெற்றிகரமாக சோதனை செஞ்சுருக்காங்க. என்னென்னா அணுசக்தியை பயன்படுத்தி வரம்பில்லாத தூரம் செல்லும் நீர்மூழ்கி ட்ரோனை ரஷ்யா வந்து சோதிச்சிருக்காங்க. அணுசக்தி மூலம் தானியங்கு முறையில் இயங்கும் ஆளில்லா நீர்மூழ்கி வாகனமான பொசைன்டன் தான் வந்து இந்த அணுசக்தி நீர்மூழ்கி ட்ரோன். அதை தான் வந்து வெற்றிகரமாக ரஷ்யா வந்து சோதனை செஞ்சுருக்காங்க. அடுத்த நாசாவின் சூப்பர்சோனிக் விமானம். ஒளியை விட வேகமாக செல்லும் புதிய சூப்பர்சோனிக் விமானத்தை அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆய்வு மையம் வெற்றிகரமாக சோதிச்சிருக்கு. மாற்றம் காணாத தொழிலக உற்பத்தி வளர்ச்சி. இந்தியாவில் தொழிலக உற்பத்தி வளர்ச்சி கடந்த செப்டம்பர் மாதத்தில் மாற்றமே இல்லாமல் 4% இருந்தது. கடந்த செப்டம்பர் மாதத்தில் தொழிலக உற்பத்தி குறியீடு என்னான IIP 4% பதிவாகியுள்ளது. முந்தைய 2024 செப்டம்பரில் இது 3.2% இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நாட்டில் வந்து தொழில்துறை வளர்ச்சி வந்து 4% இருக்குது. அடுத்த கோல் இந்தியா விற்பனை 26,909 கோடியாக சரி. நாட்டின் மிகப்பெரிய நிலக்கரி உற்பத்தி நிறுவனம் கோல் இந்தியா தான் வந்து நாட்டுடைய மிகப்பெரிய நிலக்கரி உற்பத்தி நிறுவனம். உள்நாட்டு கோல் உற்பத்தியில் 80% மேல் வந்து இது பங்களிக்குதா சொல்கிறாங்க. இந்த கோல் இந்தியா அப்படின்றது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1975 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த கோல் இந்தியா அப்படின்ற நிறுவனத்தை. இதனுடைய தலைநகர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் இருக்கிற கொல்கத்தாவில் தான் வந்து இதனுடைய தலைநகர் இருக்குது. அடுத்ததாக கலைஞரினுடைய கனவு இல்ல திட்டம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2024 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய 1,00,000வது பயணிக்க தான் வந்து வீட்டுச்சாவி வந்து கொடுக்குறாரு முதலமைச்சர். தென்காசி அருகே ஆயக்குடி ஆயக்குடி அனந்தபுரத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் கலைஞருடைய கனவு இல்லம் திட்டத்தின் 1,00,000வது பயனாளிக்கு வீட்டுச்சாவியை முதல்ல வந்து கொடுக்காங்க. இந்த கலைஞருடைய கனவு இல்லம் திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2024 ஸ்டார்ட் பண்ணுது. கிட்டத்தட்ட 2030க்குள்ளே, அதாவது அடுத்த 6 ஆண்டுக்குள்ளே 8 லட்சம் வீடுகளை வந்து மக்களுக்கு வந்து கட்டி கொடுக்குதான். குடிசை இல்ல தமிழகத்தை வந்து மாற்றுறது தான் வந்து இந்த கலைஞர் கனவு இல்லத்தோடைய முக்கிய நோக்கம். 8 லட்சம் குடிசை வீடுகள் உள்ளதாக கண்டறியப்பட்டதன் அடிப்படையில் குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கை அடையும் பொருட்டு 2030ஆம் ஆண்டுக்குள் ஊரக பகுதிகளில் அடுத்த 6 ஆண்டுகளில் 8 லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் சொல்லியிருக்காங்க. இதனுடைய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம். சரிங்களா? இத்திட்டம் அறிவிக்கப்பட்ட 2024-25ஆம் ஆண்டிலேயே 1 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டு பயனாளிகளுக்கு பயன் ஆணைகள் வந்து வழங்கப்பட்டு வீடுகள் வந்து கட்டி முடிக்கப்பட்டன. ஆய்க்குடி அனந்தபுரத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் தான் வந்து 1,00,000வது பயனாளியான செங்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் இலத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சுமதிக்கு வந்து வீட்டுச்சாவி வந்து கொடுத்துருக்காங்க. 2025-26ஆம் ஆண்டில் மேலும் 1 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டு இதுவரை 16,245 வீடுகள் முடியும் நிலையில் உள்ளதாகவும்
83,755 வீடுகள் வந்து குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தில் உள்ளதாகவும் இவை 2025-26 நிதியாண்டுக்குள் கட்டி முடிக்கப்படும் எனவும் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன கொஷின்னா, கலைஞருடைய கனவு இல்லம் திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2024. அதனுடைய டார்கெட் என்னென்னா அடுத்த 6 வருஷத்துக்குள்ளே 8 லட்சம் காங்கிரீட் வீடு கட்டணும். குடிசையில்லா தமிழகத்தை மாற்றுறது தான் என்னுடைய இலக்கு. இதுக்கான அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.5 லட்ச ரூபா. 1 லட்சமாவது பயனாளி யாருன்னு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக கேட்டாலும் கேட்பாங்க. சுமதி சரிங்களா? எங்கன்னா தென்காசியில் இருக்க செங்கோட்டைக்கு அருகில் இலத்தூர் கிராமத்தை சேர்ந்தவங்க தான் வந்து இந்த சுமதி. ஸோ தினமணிலிருந்து அவ்வளோ தான் ஹிந்து தமிழுக்கு போவோம். 1995 புக்கர் பரிசு பாட் பார்க்கர் என்ற பெண் எழுத்தாளர் எழுதி முதல் உலகப் போர் மீளுருவாக்க முத்தொகுப்பின் இறுதிப் பகுதியான தி கோஸ்ட் ரோட்டுக்கு வழங்கப்பட்டது. இங்கிலாந்தின் யார்க் கூஷியர் பகுதியில் பிறந்த இவர் பல நாவல்களை எழுதியுள்ளார். அப்போ 1995 வந்து புக்கர் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா பாட் பார்க்கருக்கு தான் வழங்கப்பட்டது. எதுக்காகனா தி கோஸ்ட் ரோட், அதாவது முதல் உலகப் போர்லேருந்து மீள்றதுக்கான முத்தொகுப்பை வந்து இவங்க தயாரிச்சிருக்கு. சிக்கனமாக செலவு செய்து அஞ்சலகத்தில் சேமிப்போம். உலக சிக்கன தினத்தில் வந்து முதல்ல சொல்லியிருக்காங்க. இந்த உலக சிக்கன தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 30 தான். எந்த வருஷத்துலேருந்து கொண்டாடப்படுதுன்னா 1924 தான் இந்த உலக சிக்கன தினம் வந்து கொண்டாடப்படுது. முதல் சிக்கன தினம் பார்த்திங்கன்னா இத்தாலியில் இருக்க மிலன் நகரத்தில் வந்து கொண்டாடிருப்பாங்க. உலக சிக்கன தினம் அக்டோபர் 30 வந்து கடைபிடிக்கப்படுது. நம்மளுடைய வருமானத்தின் முதல் செலவு என்னவாக இருக்கணும்னா சேமிப்பாக தான் இருக்கணும். அண்ணா மேம்பாலம் 1973 வந்து 66 லட்ச ரூபா செலவில் கட்டி முடிக்கப்பட்டது. சென்னையில் கட்டப்பட்ட முதல் மேம்பாலமான இது கட்டப்பட்ட காலத்தில் நாட்டிலேயே நீண்ட பாலமாக இருந்தது. இது ஜெமினி மேம்பாலம் என்றும் அழைக்கப்படுகிறது. அப்போ அண்ணா மேம்பாலம் ஜெமினி மேம்பாலம் அழைக்கப்படுது. 1973 60 லட்ச ரூபா செலவில் வந்து கட்டிருக்காரு. சென்னையில் கட்டப்பட்ட முதல் மேம்பாலம் வந்து இதுதான் வந்து நாட்டிலேயே நீண்ட பாலமாக இருந்துச்சு. ஊத்துக்கோட்டை அருகே அள்ளிக்குழி மலைத்தொடரில் குடியம் குகைகள் அமைந்துள்ளன. இந்திய தொல்பழங்கால வரலாற்றின் தந்தை என வரலாற்று அறிஞர்கள் அழைக்கப்படும் ராபர்ட் ப்ரூஸ் பூட் இவை தொல் மனிதர்கள் வாழ்ந்த குகைகள் என 1864 வந்து பதிவு செஞ்சுருக்காரு. 63 வந்து பல்லாவரத்தில் வந்து கற்கோடாரை வந்து கண்டுபிடிச்சிருப்பார், முதல் கற்கோடாரியை. அதுக்கப்புறம் குடியம் ஊத்துக்கோட்டை அருகே இருந்த குடியத்தில் தான் வந்து 1864 வந்து பதிவு செஞ்சு இந்திய தொல்பழங்கால வரலாற்றினுடைய தந்தைன்னு சொல்லக்கூடிய ராபர்ட் ப்ரூஸ் வந்து இவங்க வந்து தொல் மனிதர்கள் வந்து வாழ்ந்த குகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. காஞ்சிபுரம் ஒரு காலத்தில் கடிகாஸ்தானம் அல்லது கல்வி கற்கும் இடம் என்றும் அழைக்கப்பட்டது. இது பௌத்த, சமண, இந்து மதங்களுக்கு ஒரு பெரிய கற்றல் மையமாக விளங்கியது. புகழ்பெற்ற பௌத்த அறிஞர் தர்மபாலர் வந்து இங்கே தான் பிறந்திருக்காரு. தர்மபாலர் ஜெயபாலர். சென்னை சென்ட்ரல் எழும்பூருக்கு அடுத்ததாக 3வது பெரிய ரயில் நிலையமாக தாம்பரம் ரயில் நிலையம் வந்து உருவாகியிருக்குன்னு சொல்கிறாங்க. மாம்பலம் ரயில் நிலையம் 1911 கட்டப்பட்டது. டி நகருக்கு வந்து செல்ல இது முக்கிய போக்குவரத்து மையமாக திகழ்கிறது. இந்நிலையம் வழியாக தினசரி 220க்கும் மேற்பட்ட மின்சார ரயில்களும் 40க்கும் மேற்பட்ட விரைவு ரயிலும் வந்து இயக்கப்படுது. அப்போது மாம்பலம் ரயில் நிலையம் 1911 தான் கட்டியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி, கொல்கத்தா வந்து இந்தியாவுடைய தலைநகராக எப்போ அறிவித்தாங்க, யார் வந்து அறிவித்தது? அதாவது பிரிட்டிஷ் ஆட்சியில் கேட்குறேன். மொத்தம் 23 நகரங்களில் 1032 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்திய மெட்ரோ ரயில் சேவை தற்போது இயக்கப்பட்டு வருகிறது. சீனா, அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக இந்தியா உலகின் 3வது பெரிய மெட்ரோ ரயில் சேவையை கொண்ட நாடாக வந்து இருக்குது. அப்போது மொத்தம் 23 நகரத்தில் 1032 கிலோமீட்டர் தொலைவு தான் வந்து நம்மளுடைய இந்திய மெட்ரோ ரயில் சேவை வந்து செயல்படுது. சீனா, அமெரிக்கா அடுத்தது 3வது உலகின் மிகப்பெரிய மெட்ரோ ரயில் சேவை தான் வந்து இந்தியா கொண்டது. தேசிய புள்ளியியல் அலுவலகம் அண்மையில் வெளியிடப்பட்ட தகவலின்படி 2025 செப்டம்பர் மாத முடிவில் இந்தியாவினுடைய தொழில்துறை வளர்ச்சி 4% இருந்தது. நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் பார்த்தோம். ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த தேசிய புள்ளியியல் அலுவலகம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். காவல்துறையின் அதிதீவிர பயிற்சி பள்ளி, அதாவது கமாண்டோன்னு சொல்லுவாங்க. சென்னையில் மருதம், செங்கல்பட்டில் ஒத்திவாக்கம், திருவள்ளூரில் வந்து பள்ளிப்பட்டு உள்ளிட்ட 5 இடங்களில் செயல்படுகிறது. இங்கு கமாண்டோ ஆயுதங்களை கையாளுதல் பயிற்சி வந்து அளிக்கப்படுகின்றன. ஜஸ்ட் தெரிஞ்சு. பாபநாசம் சிவனின் இயற்பியர் போலகம் ராமையா. இவர் கர்நாடக இசையில் பல்வேறு ராகங்களில் 2500க்கும் மேற்பட்ட பாடல்கள் இயற்றிய இசையறிஞர் ஆவார். 20ஆம் நூற்றாண்டின் சிறந்த தமிழ் பாடலாசிரியராக வந்து திகழ்ந்திருக்காரு. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம். அடுத்த பாருங்கள், ஜார்ஜ் பெர்னாஷா வந்து ஒரு கோட் சொல்லியிருக்காரு. மனிதன் புலியை கொன்றால் அது வேட்டை, புலி மனிதனை கொன்றால் அது மிருகத்தன்மை. குற்றத்துக்கும் நீதிக்கும் இடையே உள்ள தொடர்பு வந்து இது போல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜார்ஜ் பெர்னாஷா. பல்லவ மன்னர்களால் கிபி 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட சோழ காலத்தில் புதுப்பிக்கப்பட்ட அரியலூர் கோதண்டராமர் கோயில் திருமாலின் 10 அவதாரங்களையும் தூண்களில் தரிசிக்க முடியும்.
அப்போ பல்லவ மன்னர்களால் வந்து கிபி 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு சோழரால் வந்து புதுப்பிக்கப்பட்ட அரியலூர் கோதண்டராமர் கோயிலில் தான் வந்து திருமாலுடைய 10 அவதாரமும் வந்து தூண் வந்து தரிசிச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அக்டோபர் 30ஆம் தேதிக்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள். சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.